அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் யாரை நேசிக்கிறான்? தொடர் 6. இந்த தொடர்கள்ல நம்ம என்ன பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னா, அல்லாஹ் எந்தெந்த விஷயங்களை நேசிக்கிறான், யாரை நேசிக்கிறான், என்ன செயலை நேசிக்கிறான், எந்த செயலை செஞ்சா வெறுக்கிறான் அப்படின்ற விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு தனித்துவம் வாய்ந்த விஷயம் தான். என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல நம்மளுக்கு சொல்றாங்க, வலா ஷைஅ அஹப்ப இலைஹில் மத்ஹ மினல்லாஹி, தன்னை புகழ்வதை விட அல்லாஹ்வுக்கு விருப்பமானது வேறு எதுவும் இல்லை. எது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க? அவனை புகழ்றது, அல்லாஹ்வை புகழ்றது தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல நம்மளுக்கு தெரிவிக்கிறாங்க. இந்த வார்த்தையில வந்திருக்கக்கூடிய மத்ஹ அப்படின்றதுக்கான அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா செலிப்ரேட் அப்படின்னு சொல்லலாம். டு செலிப்ரேட், டு பிரைஸ், அதாவது ஒருத்தரை புகழ்றது, ஒருத்தரை தலைக்கு மேல வச்சு கொண்டாடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு விஷயத்துக்கு தான் இந்த மத்ஹ அப்படின்ற வார்த்தை பயன்படும். அப்போ எனக்கு எல்லாமே அல்லாஹ் தான், எல்லா விஷயங்களும் அல்லாஹ்னாலதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நொடியும் தன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளுக்காகவும் அல்லாஹ்வை ஒருத்தர் புகழ்றாரு அப்படின்னா அதுதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் ஒரு செயலை நேசிக்கிறான் அப்படின்னா அந்த செயலை நான் செய்யறது மூலமா என்னவா ஆகலாம்? அல்லாஹ்வின் நேசத்திற்குரியவர்களாக, நேசத்திற்குரிய அடியாராக நான் மாறலாம். அப்ப அல்லாஹ்வை புகழ்றத அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த தொடர்ல குறிப்பிட்டு அல்லாஹ்வை புகழ்றதுக்கு நிறைய சொற்கள் இருக்கு. குறிப்பிட்டு நான் ஒரே ஒரு சொல்ல தேர்ந்தெடுத்திருக்கேன். என்ன சொல் அப்படின்னா, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அப்படின்ற வார்த்தை. இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் தூயவன் என போற்றி புகழ்கிறேன். இந்த சுபஹான் அல்லாஹ் அப்படின்ற வார்த்தை இருக்கு தெரியுமா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அல்லாஹ் தூயவன் அப்படின்றது, அந்த தூய்மை அப்படின்றது ஒரு பூரண தன்மையை குறிக்கும், ஒரு பெர்ஃபெக்ட். அதாவது அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள்லயோ சரி, அல்லாஹ் செய்யக்கூடிய எந்த விஷயங்களும் சரி, அவனுடைய செயல்கள் அனைத்திலையும் எந்த ஒரு குறைபாடோ எந்த ஒரு டிஃபெக்ட் எதுவுமே இருக்காது. எல்லாத்திலையும் அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? பெர்ஃபெக்ட் ஆனவன், பூரண தன்மை உடையவன். அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அல்லாஹ்வை தாண்டி யாரையாச்சும் வணங்குனாங்க அப்படின்னா அதுவும் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு குறையையும் ஏற்படுத்தாது. ஏன்னா அவனுடைய குதிரத்துக்கு உட்பட்டது, அவனுடைய சக்திக்கு உட்பட்டத அவனுக்கு நிகரா இன்னொருத்தரை கொண்டு போய் வைக்கிறாங்க தெரியுமா, நிராகரிப்பு செய்யறாங்க தெரியுமா. அந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி, இன்னும் என்னென்ன செயல்கள் செஞ்சாலும் அல்லாஹ் தனித்துவமானவனா இருக்கான். அது அந்த ஒரு விஷயத்தை நம்ம நினைச்சு சொல்றதுதான் என்னது? சுபஹானல்லாஹ். அல்லாஹ் பூரண தன்மையுடையவன், அல்லாஹ் தனித்துவம் மிக்கவன். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் செய்யறதை விட்டும், அவங்க செய்யற தீங்கா இருக்கட்டும், அவங்க செய்யற குஃப்ரா இருக்கட்டும், அவங்க செய்யற ஷிர்கா இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் விட்டும் அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? தூய்மையானவன், பூரண தன்மையுடையவன். எந்த ஒரு இம்பர்ஃபெக்டும் அல்லாஹ்வுக்கு கிடையாது அப்படின்றதுதான் இது குறிக்கும். அதோட கூட சேர்த்து வபிஹம்திஹி, அல்லாஹ்வை நான் புகழ்றேன், அப்படிப்பட்ட இறைவனை நான் புகழ்றேன் அப்படின்றத இந்த வார்த்தைக்கான அர்த்தம். இதற்கான சிறப்பு நிறைய இருக்கு. ஏன் நான் இந்த தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான சொல் எது தெரியுமா அப்படின்னு சஹாபாக்கள் கிட்ட கேட்டுட்டு அதற்கு பதில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இந்த ஒரு வார்த்தை அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வானவர்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்த ஒரு வார்த்தை. வானவர்களுடைய முழு நேர பணி என்ன? அல்லாஹ்வை துதிக்கிறது மட்டும்தான். அப்படிப்பட்ட வானவர்கள், சிறப்பு வாய்ந்த வானவர் கூட்டத்துக்கு, அந்த ஒரு படைப்புக்கு அல்லாஹ் அவனை புகழ்றதுக்காக, அவனை துதிக்கிறதுக்காக தேர்ந்தெடுத்த ஒரு வார்த்தை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. வானவர்களுக்கு மட்டும் இல்லாம மனிதர்களுக்கும் அல்லாஹ் இந்த வார்த்தைய கற்று தந்திருக்கான். இன்னொரு ஹதீஸ்ல வருது, சுப்ஹானல்லாஹ், காலையும் மாலையும் யார் 100 முறை இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்களோ, மறுமை நாள்ல அதை விட சிறந்ததா ஒரு விஷயத்தை யாருமே கொண்டு வர முடியாது. அப்ப எப்படிப்பட்ட செயல்கள் செஞ்சாலும் சரி, எவ்வளவு நல்லமல்கள் நம்ம செஞ்சிருந்தாலும் சரி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹின்னு ஒரு மனுஷன் 100 முறை சொல்றான் அப்படின்னா அந்த
ஒரு விஷயம் மறுமை நாள்ல மிகவும் சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். எதை தவிர அப்படின்னா அதற்கு அதிகமாக ஒருத்தர் சொல்லியிருந்தாரு அப்படின்னா அது பெஸ்டா இருக்கும். அப்போ இந்த ஒரு வார்த்தை அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இன்னும் என்ன அப்படின்னா, அந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அப்படின்றது மீசான் தராசுல எடை, அதாவது நம்மளுடைய நன்மைக்கான எடைய அதிகப்படுத்தி கொடுக்கும். அப்போ நாவிற்கு எளிமையான வார்த்தை, தராசில் கணத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை எதுன்னு ரசூல்லா நம்மளுக்கு சொல்றாங்கன்னா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அப்ப அல்லாஹ் தன்னை புகழ்றத விரும்புறான், புகழ்ச்சிக்குரியவன் அவன் மட்டும்தான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹின்னு அதிகமா அல்லாஹ்வை துதிச்சு அவனை புகழ்ந்து இந்த ரமலான் மாதத்துல அதிகம் நன்மைகளை கொள்ளையடிப்போம். அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் அப்படின்றத இன்னும் நம்ம தொடர்களா பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.